அண்ட் பிக்கஸ்ட் ஜோக் ஆஃப் திஸ் ஜென்ரேஷன் பார்த்தீங்க அப்படின்னா, people are not getting satisfied what they are having first. காமனாக சொல்கிறேன், இது பிரின்ஸ் ட்ரீட்மெண்ட், பிரின்சஸ் ட்ரீட்மெண்ட் எல்லாமே கொடுக்குறாங்க. பட் ஸ்டில் they are choosing another person. ஏன் ஒருத்தருக்கு ஒரு விஷயம் நம்ம கொடுக்குறோம் அப்படின்னா அதில் 200% எஃபர்ட்ஸ் நம்ம போடுறோம். அந்த எஃபர்ட்ஸே லாஸ்ட்டில் வந்து ஒரு மீனிங்லெஸ் ஆகிட்டு நம்மக்கிட்ட இருக்கிற ஒரு விஷயத்துக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனே ஆகலை அப்படின்னா கண்டிப்பாக அடுத்தடுத்த ஒரு விஷயத்தை நோக்கி தானே போயிட்டுருக்காங்க. ஸோ உலகத்தில் ஒன்று விட ஒன்று பெஸ்ட்டு இருந்துக்கிட்டே தான் இருக்கும். ஆனால் நம்மக்கிட்ட இருக்கிறத நம்ம எந்த அளவுக்கு ஒரு பெஸ்ட்டாக வச்சுக்க போகிறோம் அப்படின்றது தான் மேட்டர்ஸ் அ லாட். லவ்வை பொறுத்த வரைக்கும் இட்ஸ் வெரி ஈஸி, இட்ஸ் நாட் அ மெட்டீரியலிஸ்டிக் திங்கு. ஆனால் நம்ம சூஸ் பண்ணுற பர்சன் தான் லவ் இஸ் வெரி ஹார்ட் அப்படின்ற ஒரு ஃபீலிங் கொடுத்துட்டு போயிடுறாங்க. இதனால பாதிக்கப்படுறது யாருன்னு பார்த்தீங்கன்னா, த ஒன் ஹூ ஸ்டேட் லாயல் ரியல் அப்படின்னு ஒன்று இருப்பாங்கல்ல, அவங்க மட்டும்தான் வந்து அந்த ஒரு பேக்கேஜ் ஆஃப் ட்ராமாவை கேரி பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இஃப் யூ ஆர் நாட் ரெடி, டோன்ட் வேஸ்ட் எனி ஒன்ஸ் டைம். அது பொண்ணாக இருந்தாலும் சரி, பையனாக இருந்தாலும் சரி.